அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, தாயத் கட்டுவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அது ஷிர்க், இணை வைத்தல் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு கூட்டத்தினர் வருகிறார்கள். அதில் 9 நபர்களிடம் 10 பேர் கொண்ட ஒரு கூட்டம் வருகிறது. அதில் 9 பேர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் பையத் உடன்படிக்கை செய்தார்கள். ஒருவரை மட்டும் விட்டு விட்டார்கள். அப்போது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, 9 பேரிடம் பையத் செய்தீர்கள், ஒருவரை மட்டும் விட்டு விட்டீர்களே என்று கேட்டார்கள். அதுக்கு சொன்னாங்க, அவர் மீது தாயத்து இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ தனது கையை நுழைத்து அதை அறுத்து எடுத்தார்கள். பிறகு அவரிடம் பையத் செய்தார்கள். மேலும் யார் தாயத்தை தொங்கு விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஆள் பேசுகிறார் பாருங்கள், இப்னு தைமியாங்கிறவர், அதாவது இடுப்பில் தாயத்துக்கிட்ட சொன்னார், அது பேப்பரில் எழுதின்னு சொல்லி கட்டுக்கதைகளை வரிசையாக அடுக்கிட்டு போகிறார். ஆமாம், தாயத்து தொங்கு விட்டு இணை கற்பித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நமக்கு யார் முக்கியம்னு சொன்னால் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் முக்கியம். மார்க்கத்தில் அவங்க என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறாரோ, அல்லாஹ் எதுக்கு நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்களோ அதை மட்டும் தான் நாம் பின்பற்ற வேண்டும். வேறு இப்னு தைமியா அதை சொன்னார், அவர் இது சொன்னார், அந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை சொன்னாருன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிடக்கூடாது. நம்ம யாரை பின்பற்றணும்னா அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான் பின்பற்றணும். இந்த விஷயத்தில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வால நாம் இந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்னு சொன்னால் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத ஒரு குற்றம். அல்லாஹ்வால வேறு எந்த பாவத்தை செய்தாலும் அவன் நாடுனா அதை மன்னிச்சிடறான். ஆனால் இந்த இணை வைப்பை தவிர அதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாடத்தில் அஹ்மது இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்கள், இதா உஸ்ஸிர அலல் மர்அத்தி விலாதத்துஹா, ஒரு பெண்மணிக்கு பிரசவம் சிரமமாக ஆகிவிட்டால், கர்ப்பிணியாக இருக்குகிற ஒரு பெண்மணி குழந்தை பெற்றெடுக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை வராமல் பிரசவம் சிரமமாக ஆகிவிட்டால் என்ன செய்ய வேண்டுமாம்? ஃபல் யக்துப், பிறகு ஃபி காகிதத்தின் என்பதாக வருகிறது, ஒரு பேப்பரில் எழுத வேண்டும் என்று சொல்லி சில இஸ்முகளை, பிஸ்மில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் என்று ஆரம்பிக்கிற சில இஸ்முகளையும் சில குர்ஆன் வசனங்களையும் குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு இதை எழுதி ஃபயுஅல்லகு அலா அலுதில் மர்அத்தி, அந்த பெண்ணினுடைய கண்டங்கையில் கட்டிவிடும்படியாக இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பேப்பர்ல குர்ஆன் ஆயத்தையோ இஸ்மையோ எழுதி அதை ஒரு கயிற்றினால் உடலில் நாம் கட்டி விடுவதைத்தான் தாவீஸ் என்று நாம் சொல்லுகிறோம். தாயத்து என்பதாகவும் சொல்வார்கள். இந்த தாவீஸ் எழுதுகிற விஷயத்தில் நமது ஒரு குழப்பவாதிகளின் நிலை என்ன? அது